ஜெய்பீம். இது தங்கவயல் சரித்திரம் வாய்ந்த ஒரு இடம். இந்த இடத்துக்குன்னு ஒரு தனிப்பட்ட கதைகளே இருக்குது. இந்த கதைகளை நாம் இப்போ பேசின உடனே சிலர் வருவாங்க, எஸ்எஸ்டி மேல் வழக்கு போட்டு விட்டோம் அப்படின்னு. எஸ்எஸ்டினாவே என்னன்னு தெரியாதவங்க தான் எஸ்எஸ்டி மேலே வழக்கு போடுறேன், அது போடுறேன், இது போடுறேன்னுவாங்க. எஸ்எஸ்டி இங்க சிலையா இருக்கிறாரு பாருங்க, இவரால் உருவாக்கப்பட்டது தான் எஸ்எஸ்டி. அதாவது எஸ்எஸ்டினா என்னன்னே தெரியாதவங்க எஸ்எஸ்டி மேல வழக்கு, எஸ்எஸ்டி உள்ள தள்ளிடுறோன்ட்டுன்னு. இது பாருங்க, இங்க நிக்கிறாரு பாருங்க இந்த சிலையா, இவரால் உருவாக்கப்பட்டது தான் சமதா சைனிக் தள் என்ற இயக்கம். அந்த இயக்கத்துல நானும் ஒரு சிப்பாயா பல வருஷமா போராட்ட காலத்தில் இருந்ததுனால பெருமையாக கூட நாங்கள் சொல்லிக்க தயாராக இருக்கிறோம். அதுதான் சமதா சைனிக் தள் தான் எஸ்எஸ்டி. இதனுடைய நோக்கம் எதிரில் யார் பேசுகிறாங்களோ என்ன பேசுகிறாங்களோ கண்ணை மூடின்னு எடுத்து போட்டு போகிறதில்ல. அதுக்குள்ள விவாதத்தை வச்சு அதுக்குள்ள அனலைஸ் பண்ணி நியூஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய கடமையாக இருந்துச்சு. காலப்போக்கில் போட்டி உலகம், பொறாமை உலகத்துக்குள்ள நாமளும் கொஞ்சம் அடங்கி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டதுனால நாமளும் கொஞ்சம் அடங்கி போகிறோம். கோர்ட்டு கேஸு எல்லாம் பார்த்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நாம் இந்த களத்தில் நிற்கிறோம். இது இப்போ நாம் பார்த்துன்னு இருக்கிற இடம் இது பாருங்க, போர்டு அம்பேத்கர் பவனா. இந்த பவனா இங்கே இருக்கிறாரு பாருங்க, சிஎம் ஆறுமுகம் எக்ஸ்எம்எல்ஏ, இவர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இந்த ரெண்டு சிலைங்க இந்த அம்பேத்கர் பவன். சிஎம் ஆறுமுகம் உடைய அண்ணன் அவர் காலத்தில், அதுக்கப்புறமா குடியரசு காலத்தில் இந்த பார்க்கு எவ்வளோ அழகாக இருந்தது, எவ்வளோ உன்னதமாக இருந்ததுன்னு 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த பார்க்கை பற்றி தெரியும். இந்த பதிவு உண்மையான அம்பேத்கர்வாதிகளுக்கான பதிவு. இது அவரை சுவாசமாக மூச்சு காற்றாக உணர்ந்தவர்களுக்கான பதிவு. இது சும்மா எங்கேயோ வந்தோம் எங்கேயோ போனோன்னு சொல்லிட்டு கிடைக்கிற மீடியாவை வச்சு அடுத்தவனை திட்டிட்டு கேஸை போட்டுறேன் அதை போட்டுறேன்னு சொல்லி ஓடக்கூடியன்னு சொல்றதுல நாம ஏன் அடுத்தவங்களை குறை சொல்லி பேசணும்? நண்பர்களை, இப்போ நாம் இந்த வீடியோ காட்டுறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, இந்த அம்பேத்கர் பவனும் கட்டும் போதும் சரி, கட்டிய பிறகும் சரி, இன்றும் சரி, ஹைகோர்ட்டில் கேஸ் இருக்கிறதுனால இந்த பார்க்கு டெவலப்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்றது தான் உண்மை ஒரு கதையாக வச்சு நிறைய பிரச்சாரங்கள் இருந்தது. இந்த பார்க்குக்கும் அம்பேத்கர் பவனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நாம் கேட்கும் போது பார்க்கலாம், இல்லை செய்யலாம். உண்மையை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அந்த பார்க்குக்கும் இந்த பார்க்குக்கும் அந்த மண்டபத்துக்கும் சம்பந்தம் இல்லை. காரணம் என்னன்னா, பாருங்க இந்த படிக்கட்டு இருக்குது பாருங்க, இந்த படிக்கட்டு கதை சொல்லும். இந்த படிக்கட்டு ஒரு பெரிய கதை சொல்லும் பாருங்க. அந்த காம்பவுண்டு இந்த காம்பவுண்டு இது வரைக்கும் தான் பார்க்கு. இதுக்கப்புறமா இங்கே ஒரு சின்ன கேட் இருந்தது. அதுக்கப்புறமா சிஎம் ஆறுமுகம் அவர் காலத்தில், அவருடைய அண்ணன் காலத்தில், குடியரசு காலத்துலலாம் இது ஒரு படிக்கட்டு அமைச்சு இது தான் வெளியே, இது தான் இங்கே பார்க் அளவே இருந்தது. அதுக்கப்புறமா இந்த இடம் பார்க்கோடு இணைக்கப்பட்டது. பார்க்கோடு இணைக்கப்பட்ட பிறகு இங்கே ஒரு ரீடிங் ரூம் எதிரில் கட்டினாங்க. அது சில அரசியல் போட்டிகளால் அது ரேஷன் ஆஃபீஸாக, ரேஷன் கடையாக, டிப்போவாக மாறிச்சு. அது பழுதடைஞ்சு போய் அங்கே சில சூசைட் அட்டெம்ப்ட் எல்லாம் நடந்ததுனால அது நகரசபை மூலியமாக இடித்து தள்ளிட்டாங்க. இந்த அம்பேத்கர் பவன் விஷயத்தில் எஸ்எஸ்டி மேலே கூட வழக்கு இருக்குதுங்க. 3 வருஷமாக நாம் இந்த கோர்ட்டுக்கு தான் போயின்னு இருக்கிறோம். அது ஒரு தலைவர் போட்டுக்கிறாரு, அவரு கூட நம்மளை பறநாய், அந்த நாய் இந்த நாயின்னு கூட திட்டிக்கிறாரு. பறநாயின்னு சொல்லிக்கிறதுல நான் கூட பெருமைப்படுறோம். பறையர்கள் சரித்திரங்கள் எடுத்தா
அது நிறையா இருக்குது. நாம் அதை பற்றி இப்போ பேச வேண்டாங்க. தொடர் முயற்சி. சொல்லிட்டு வீட்டில் உட்கார்றதை விட அதை செய்ய வைக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கான்செப்டை. தங்கவயல் எம்எல்ஏ ரூபகலா சசிதர் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறமா இந்த கேஸ், இந்த பில்டிங் டெமாலிஷ் ஆகணும்ட்டு ஆர்டர்ஸ் வந்துச்சு. அந்த ஆர்டர்ஸை அன்னைக்கு இருந்த நகரசபை தலைவர் வள்ளல் முனுசாமி அவர் முயற்சியால், தங்கவயல் எம்எல்ஏ முயற்சியால் இது இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சிருக்கிறாங்க ஹைகோர்ட்டில். இப்போ தொடர் முயற்சி இருந்துச்சு. இவர் வள்ளல் முனுசாமி அவர் சில நேரம் சில முடிவுகளை எடுக்கிறதுனால கொஞ்சம் காலதாமதம் ஆச்சு. ஏன்னா செய்கிறோன்னு சொல்கிறத விட செய்ய வைக்கிற ஆள் தேவைன்றதால தான் நாம் கூட இது மேலே நிறைய முயற்சிகள் எடுத்தோம். இந்த முயற்சிகளுக்கு அப்புறமா இப்போ வள்ளல் முனுசாமி எஸ்எஸ்டி சேர்ந்து தங்கவயல் எம்எல்ஏ கிட்ட ரொம்ப ப்ரெஷர் பண்ணி பேசுனதுக்கு அப்புறமா அட்வொகேட் ஜெனரல் கிட்ட எம்எல்ஏ போய் அவங்களே இந்த பார்க் மேலே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பேசி கூடிய விரைவில் இந்த பார்க் 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு 50 லட்சம் ரூபாயில இந்த பார்க் புனரமைப்பு செய்யப்படும். இது பாருங்க, பங்கார்பேட்டில் பார்க் அப்படி இருக்குது, பங்கார்பேட்டில் பார்க் இப்படி இருக்குது, கோலாரில் அப்படி இருக்குது, இங்கே இருக்குது. ஆனால் தங்கவயலில் அம்பேத்கர் இதுக்காக இந்த சிலை இந்த இடத்துக்கு வரணும்னாவே அதுக்கான ஒரு பெரிய போராட்டமே இருக்குது. அது 60 தாண்டி இருக்கிறவங்களுக்கு தெரியும், 40 இருக்கிறவங்களுக்கும் 49 இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. இது பாருங்க, இந்த போர்டு காட்டுறங்க. ஸ்டாச்சு அன்வைல்டு பை ராவ் பகதூர் என் சிவராஜ், பிரசிடென்ட் ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு இது போட்டிருக்கிறாங்க. இந்த கல்வெட்டு சொல்லும் கதையை 1963 சிலை நிறுவப்பட்டதா சொல்றாங்க. அண்டர் த பிரசிடென்ட்ஷிப் ஆஃப் ஆனரபிள் ஜஸ்டிஸ் சி மெதப்பா, கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா. இது 2008 டெவலப்மெண்ட் கமிட்டி இந்த போர்டு வச்சிருக்கிறதா சொல்றாங்க. இந்த போர்டு காட்டுதுங்க. ஆனால் இந்த சிலையை வெங்கல சிலையை வைக்கணும்னு சொல்லி நாம் ஒரு கோரிக்கையை முன் வச்சோம். 63 வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு முனிசிபாலிட்டி பார்க்கில் முனிசிபாலிட்டி காம்பவுண்டில் சுமார் 15 லட்சத்துக்கான வெங்கல சிலை நிறுவப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு முழு காரணம் வள்ளல் முனுசாமி, இந்திரா காந்தி இவங்க பீரியடில் இருந்த கவுன்சில் பாடி காரணம். ஆனால் அவங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ப்ராசஸ் ஆகிருந்தாலும் நாளைக்கு ரிட்டையர்ட் ஆக போகிற டிசி ரவி அவர்களுடைய முயற்சி தான் காரணம். அவருடைய ஆணையின் பேரில் தான் இந்த வாரத்தில் அங்கே வெங்கல சிலை நிறுவப்படுது. இவர் பாபா சாஹிப் அம்பேத்கர் ஸ்டாச்சு 1963 வருஷத்தில் வச்சு தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பார்க்கு கூடிய சீக்கிரத்தில், நேற்று கூட வள்ளல் முனுசாமி முன்னாள் நகரபார சமன்ற தலைவர், ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன், அவர் ஏன் அப்படி நாம் அவரு பேரை சொல்கிறோம் அப்படின்னா, சில வேலைகளை செய்யும் போது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆளுங்க தான் அவசியம். அவர் பேசுறது மட்டும் இல்லை, சில வேலைகளை இறங்கி அவருக்கான கடமையை செய்கிறதா முடிவெடுத்து அவர் இந்த ஃபீல்டில் இறங்கி வேலை செய்கிறாரு. போன மாதம் கூட நாம் ஹைகோர்ட்டுக்கு போயிருந்தோம். ஹைகோர்ட்டில் வள்ளல் முனுசாமி, எஸ்எஸ்டி போய் லாயர்களை பார்த்து பேசியிருக்கிறோம். எம்எல்ஏ இதுக்கு உறுதுணையாக நிற்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் 50 லட்சம் ரூபாயில் இந்த பார்க்கு புனரமைக்கப்படும். இப்போ உடனே சிலர் வருவாங்க, எஸ்எஸ்டி எப்படி இந்த நியூஸை போடலாம், நாங்கள் தான் இதுக்கு காரணம், எஸ்எஸ்டி மேல் வழக்கு அப்படின்னு வருவாங்க. 18 கேஸ் வெறும் எஸ்எஸ்டி நியூஸ் சேனல் பார்த்துருக்குது. இது ஒரு 19வது கேஸ் பார்த்துக்க தயாராக இருக்கிறோம். ஒன்று கிரிமினல், எஸ்எஸ்டி கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இல்லை கிரிமினலுக்கு துணை போகிற ஆளும் கிடையாது. இந்த மாதிரி போராட்ட காலத்தில் நிறைய பார்த்ததுனால நாம் எல்லாத்தையுமே சந்திக்க தயாராக இருக்கிறோம்.
கூடிய விரைவில் 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு, அது இன்னும் டிசம்பருக்குள்ள முடியலாம். இந்த டிசம்பருக்குள்ள இந்த பார்க்கை வந்து சரி செய்யணும், புனரமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட வள்ளல் முனுசாமி நேற்று கூட எம்எல்ஏ கிட்ட பேசி ஃபைட் பண்ணியிருக்கிறாரு. இது தொடர் முயற்சியாக ஒரு 3 வருஷமா இந்த கேஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வச்சு வள்ளல் முனுசாமியும் எம்எல்ஏவும் இதை முயற்சி எடுத்திருக்கிறாங்க. கூடிய விரைவில் 50 லட்சம் ரூபாய், மறுபடியும் சொல்றோம், 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு இந்த பார்க் புனரமைக்கப்படும் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறோம். ஜெய்பீம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதவங்கெல்லாம் ஜெய்பீம் போடும்போது எஸ்எஸ்டி டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பேரியக்கம். இன்னைக்கு அதை பத்தி தெரியணும் அப்படின்னா மகாராஷ்டிராக்கு போனவங்களுக்கு தான் தெரியும். எஸ்எஸ்டி பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட சமதா சைனிக் தள் இயக்கத்தின் ஒரு சிப்பாயாக எஸ்எஸ்டி இருப்பதை பெருமிதத்துடன் கூறிக்கொள்கிறோம். விரைவில் இந்த பார்க்கு புனரமைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெய் பீம்.